ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான டீ கேக் உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்ம கேக் பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். பேக்கரி ஸ்டைலில் தான் இருக்கணுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி இந்த கேக்கில் எனக்கு ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. அதை கண்டிப்பாக வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நம்ம எப்போ பேக் பண்ண போனாலும் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 4 எக் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வந்த பிறகு இதோட நம்ம வந்து பட்டர், ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு இருக்கும் கடையில், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அதுவும் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் எடுத்துக்கணும். மைதாவும் ஆல்ட்ராவாக எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். கோதுமை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பட்டர் போட்ட உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் மைதா போடணும், பேக்கிங் சோடா, அப்புறம் ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்ந்து பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் இல்லை. நீங்கள் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு 1/4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஹேண்ட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப வந்து கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆறின பால் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நிறைய பபுள்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஹேண்ட் மிக்சரில் வந்து ஒரு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட்டில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை வந்து பேக் பண்ண ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு இதை நம்ம அதில் மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை மாற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா டேக் பண்ணிக்கணும். பபுள்ஸ்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம டேக் பண்ணிவிட்டு 2 ஸ்டிக்கில் வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்றோம். இப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து கேக் வந்து கிராக் ஆகாமலேயும் பபுள்ஸ் வராமலேயும் இருக்கும். நல்லாவே பண்ண பிறகு நம்ம வந்து இதை ஓடிஜியில் வச்சிடுறோம். ஓடிஜி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து பீட் பண்ணுறப்ப ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. அப்படி பீட் பண்ணாலும் கேக் ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக மாறி போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ஓடிஜியில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் வந்து 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதை ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக இதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அடிக்கடி திறந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஹீட் வந்து மாறிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து வேகிறது இருக்காது. நான் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து வெந்துருச்சான்னு ஒரு நைஃபோ இல்லை டூத் பிக்கோ வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். எனக்கு கேக் வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஓடிஜியை ஓவர் ஹீட் பண்ணனால எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துருச்சு. ஆனால் கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஹீட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து மேலே மட்டும் கருகின மாதிரி ஆயிரும், ஃப்ளஃபியாகவும் வெடிச்சிரும் கேக்கு. ஸோ அதனால் வெடிப்பு இருந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஓடிஜியில் வந்து நம்மளுக்கு ஹீட்டு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். பட் ஆனால் எனக்கு கேக் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.